அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகா எழுதிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்களேன். பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் என்ன சத்தாமா? ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து அப்படியே நம்ம குளுக்கோஸ் டி அப்படின்றதெல்லாம் குடிப்போம்ல ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு. நிறைய பேர் டயர்டா இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் 2 ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வருவாங்கல்ல, அவருக்கு அது என்ன ஊட்டச்சத்தாமா? அவமானம் நிந்தை அவருக்கு பெலன் தரும் ஊட்டச்சத்து. யாராவது அவர் அவமானப்படுத்துனாங்கன்னா அவருக்கு பெலன் ஆயிருமாமா. எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க எல்லாம் இன்னும் வாயை திறந்து பாடுறது மட்டும் இல்ல, இதுவே உங்களுக்கு வாழ்க்கையாகவும் மாறணும். இந்த பிரசங்கம் பண்ணவே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தாங்க ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றி. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. இப்ப சொல்லுங்க பாருங்க. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஐயா மேல தட்டி ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நீங்க ஓடுற ஓட்டம், நீங்க செய்யற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். இந்த பாட்டு முழுக்கவே இன்னொருத்தரை கையை பிடிச்சு பாடுற பாட்டு தான். அப்படின்னா பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய் நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே. நீங்க ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்குங்க. ஆன்லைன்ல சிலர் தனியாக இருப்பீங்க. சரி, உங்க கூட ஆவியானவர் இருக்கட்டும். அதனால இந்த பாட்டை அப்படியே பாட போறோம். என்னன்னா இது அடுத்த சரணத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய் இந்த நெறிகட்ட சமுதாயத்தில் யார் நட்சத்திரம் அப்படின்னா நான் தான் நட்சத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க தரிசனத்துல மட்டும் நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே மாற்ற முடியாத அளவுக்கு, உங்க கேரக்டரை யாருமே சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. பிசாசு சாதாரணமானவன் நினைச்சாதீங்க. எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி உங்களுடைய தரிசனம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய தீர்மானம் நிறைவேறாம இருப்பதற்கு என்ன பாடு வேணாலும் அவன் படுவான், என்ன வேணாலும் செய்வான். உங்களை எவ்வளவு மனமடி உண்டாக்கணுமோ அவ்வளவு மனமடி உண்டாக்குவான். உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்ன்றதுல ரொம்ப குறியா இருக்கிறவன் யாரு? பக்கத்துல கையை பிடிச்சோம். உங்களை முரடன் ஆக்கணும்னு பிசாசு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஹலோ, புரியுதா? உங்க கேரக்டரை நீங்க ஆண்டவரோட சேரும் போது உங்க கேரக்டர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். நீங்க நல்லா வாழணும்னு நினைப்பீங்க. ஆனா எப்ப நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு எதிரி வருவாங்க. ஆமென். புரியலையா? இன்னைக்கு வண்டி எடுக்கும் போது இன்னைக்கு தான் யாரையுமே எல்லாருக்கும் வழிவிடணும்னு நினைச்சிட்டு போவீங்க. ஆனா அன்னைக்கு தான் ஒருத்தன் குறுக்கால வந்து விடுவான். நம்ம திட்ட வேண்டியது இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், அன்னைக்கு கோவப்படுவோம். நம்முடைய கேரக்டரை மாற்றணுன்றதுல சத்ரு குறியா இருக்கும் போது நம்மளை அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, யார் என்னை காயப்படுத்தினாலும் என்னுடைய கேரக்டரை யாரும் மாற்ற முடியாத அளவிற்கு நான் உமக்கு உண்மையா இருக்கக்கூடிய கிருபை தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு இந்த பாடலுடைய வரிகளை சேர்ந்து பாடி நன்றியப்பா. பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி. கண்ணை மூடாம பாருங்க, ஒருத்தர் பார்த்து பாடுங்க. பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய் நெறிகட்ட சமுதாயத்தில். அவங்கள பார்த்து நீங்க தானே நட்சத்திரம். அந்த நெறிகட்ட குடும்பத்துல நீங்க தான் நட்சத்திரம். அந்த நெறிகட்டு நடக்கிற அந்த தெருவுல, நெறிகட்ட தெருவில நீங்க தானே நட்சத்திரம். நெறிகட்ட குடும்பத்தில
நீங்க தானே நட்சத்திரம். இப்ப கைய மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. ஹalleluya. இயேசப்பா, இந்த கரங்களை தட்டி பாடும்போது அந்த கிருபை எங்கள் மேல வரட்டும், அந்த அபிஷேகம் எங்கள் மேல வரட்டும். எங்கள் ஓட்டத்தை யாரும் தடை செய்யக்கூடாது, எங்களுடைய தரிசனத்தை யாரும் தடை செய்யக்கூடாது. ஓ, செய்வதை நீ மறந்து விடாது. ஆமென். அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்களை பதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததினால் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் யாரை தான் பார்க்கணும்? இயேசு இந்த இடத்துல இருந்தாருன்னா என்ன செய்வார்? ஆமென். நீங்க இத மனசுல வச்சுக்கங்க, இத மறக்காம வச்சுக்க. நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ஒண்ணு பண்ணுனா போதும். நீங்க போய் நிக்கிற இடத்துல ஏசப்பா இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா என்ன செய்வார்? என்ன செய்வார்? நீங்க வந்து காரணமே இல்லாம உங்களை காயப்படுத்துறாங்க, அந்த இடத்துல இயேசு இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? பாத்திரத்தை தூக்கி அடிச்சிருப்பாரோ? ஹலோ, இல்ல டம்ளர் தூக்கி விசிறிச்சிருப்பாரா? இல்ல கடாச்சட்டியில அந்த கரண்டியை போட்டு டொப்பு 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 டொப்புன்னு அடிச்சிருவாரா? இல்ல பாத்திரம் விளக்குற போற இடத்துல பாத்திரத்தை டொப்புன்னு தூக்கி உட்கார வச்சிருவாரா? இல்ல தண்ணி குடிக்கும் போது தண்ணி எடுத்து குடிச்சு தொலை அப்படின்னு வைப்பாரா? ஹலோ, அந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கேட்கல? அந்த இடத்துல இயேசு இருந்திருந்தாருன்னா அந்த இடத்துல ஒரு கோவப்பட்டிருக்க மாட்டார். சரி சரி, உன் கேரக்டர் இது, ஆனா உன் கேரக்டர் மாறுறதுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆமென் சொல்லுங்க, பாடுங்க. கண்களை பதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததினால் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். ஆமென். ஆண்டவரே, யார் என்ன காயப்படுத்தினாலும் நான் முதல்ல யாரை தான் பார்ப்பேன்னா உண்மையே நான் பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா அந்த சரணத்தை கூட எல்லாரும் சேர்ந்து? ஹalleluya. கண்களை பதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் கண்களை பதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததனா அவர் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். சிலுவை சுமப்பதனா சிங்காசனம் அமர்ந்து. இப்ப கைய மேல தொடர்ந்து ஓடு இயேசுவே. இப்போ உம்முடைய பிள்ளைகளுடைய அவமானங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நான் செய்வதை விட்டு விடாதே, தொடர்ந்து ஓடு, விட்டு விடா. ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே, தொடர்ந்து விட்டு விடாதே. இப்ப சொல்லுவோம், ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. சொல்ல சொல்ல, மகனே மகளே, நீ ஓடுற ஓட்டம் வீணா போகாது, ஜெபம் வீணா போகாது, உன் தான தர்மங்கள் வீணா போகாது. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு தேவ மனிதன் வந்து உங்களிடத்துல சொல்லுவாங்க, உன் தான தர்மம் வீணா போகல, உன் ஜெபம் வீணா போகல, உன் பிள்ளைக்காக எடுத்த முயற்சி வீணா போகாது, உன் குடும்பத்திற்காக எடுத்த முயற்சி வீணா போகாது. நீ இரவு பகலா பாடுபடுறது வீணா போகாது, நீ கண்ணீர் விட்டு அழுறது வீணா போகாது, நீ கலங்கி நிற்கிறது வீணா போகாது, எதுவுமே வீணா போகாது. தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் வாக்கு கொடுக்கிறார், வீணாய் போகாது. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாள் விசுவாசத்தோட இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் கணக்குல வைக்கிறார், கர்த்தர் கொண்டு வர்றார். செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அனுதின உணவு போல, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம்
பலன் தரும் ஊட்ட. இப்ப கைய மேல தட்டி தொடர்ந்து ஓடு. எஸ், கர்த்தர் இப்ப பூஸ்ட் பண்ற, உங்களை தட்டி கொடுக்கிறார். ஓ, தொடர்ந்து இப்போ தொடர்ந்து ஓடக்கூடிய பலன். காலாட்களோடு ஓடும் போதே இளைத்து போயிருக்கிற பிள்ளைகளை குதிரைகளோடு ஓடத்தக்க பலன், குதிரைகளோடு ஓடத்தக்க பலன். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு பலன், தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது என் தகப்பனார் மேல, என் தாயார் மேல, என் சிஸ்டர் மேல, என்னுடைய பிரதர் மேல, தம்பி மேல, தங்கச்சி மேல, இப்பவே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை. தூசியை உதறிவிட்டு, அவமானங்களை உதறிவிட்டு, காயங்களை உதறிவிட்டு, பலவீனத்தை உதறிவிட்டு இப்பொழுது ஓடக்கூடிய ஒரு பலன், பலன், பலன். கரங்களை தட்ட தட்ட இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகள் மேல் முத்திரை போடுவீராக. ரப்தலரா, தொடர்ந்து ஓடு, விடாதே. ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடே, விட்டு விடாதே. ஜபம் செய்வதை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, amen. சிலர் நம்ம மேல ரொம்ப கோபப்பட்டு, நம்ம மேல பொறாமை கொண்டு நம்மளை நம்மளை காயப்படுத்துவாங்க. கவனிங்க, கவனமாய் கவனிங்க. சிலர் நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை வேணும்னு என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. நம்மளை மனசை உடைச்சிருவாங்க. நம்மளை ரொம்ப அற்பமா அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம மேல பொறாமை இருக்கும். அந்த பொறாமைனால நம்மளை மவுஸ் கட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சிலர் பர்பஸாவே நம்மளை காயப்படுத்துவாங்க. நம்மளை காயப்படுத்தணுன்றதுக்காகவே காயப்படுத்துவாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அறியாம நம்மளை காயப்படுத்துவாங்க. அவங்களுக்கு அது நம்ம காயமாவோன்னு தெரியாது. ஆனா இதுக்கு நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாமா? 18ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆமா, 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கோ 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுலை இப்போ ஒரு கூட்டம் காயப்படுத்துறாங்க. தாவீது இப்ப சவுலை காயப்படுத்தினது மாதிரி சவுல் நினைச்சுக்கிறாரு. ஆனா உண்மையிலே தாவீதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் இந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க இந்த மாதிரி பாடுங்கன்னு சொன்னானா? இல்ல. அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாடணும்னு நினைச்சு பாடுனாங்களா? இல்ல. அது சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்களுடைய வாயில சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அவ்வளவுதான் பாடிட்டாங்க. அடுத்த முறை சவுல் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சவுல் கொன்றது 10,000, தாவீது கொன்றது 1000 கூட என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. அது எதேர்ச்சியா நடக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. சில காரியங்கள் எதேர்ச்சையா நடக்கிறத வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது, காயப்பற்றக்கூடாது. இந்த இடத்துல சவுல் ராஜா காயப்பட்டதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஹலோ சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்க திருச்சபையில ஒரு வேலை செய்றீங்கன்னு வைங்களேன். நீங்க அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தியாகம் பண்ணி நீங்க வேலை செஞ்சீங்க. ஆனா நான் உங்க பேரை சொல்லியோ எதை சொல்லியோ நீங்க நல்லா பண்ணீங்க நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன், விட்டாச்சு. நீங்களும் அந்த வேலையை முடிச்சு கர்த்தருக்கு செஞ்சேன்னு நினைச்சீங்க. இன்னொருத்தர் ரொம்ப ஈஸியா சுலபமா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ உங்களையும் நான் பார்க்கிறேன், அவரையும் நான் பார்க்கிறேன். இப்போ அவர் செஞ்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இருந்தோன்னு நான் சொல்றேன், ஐயோ அந்த பிரதர் இப்படி பண்ணாரு, இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்றேன். உங்களை இது உங்க மனசுல காயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த காயம்
நான் உங்களை குறி வச்சு உங்களை காயப்படுத்தணும், உங்களை பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு பண்ணினது அல்ல. எதேர்ச்சியா இருந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காயம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அத மனசுல நீங்க வச்சுட்டு யாருக்கும் நன்றியே இல்லை, யாருக்கும் நன்றியே இல்லை. இனி நான் என்னத்துக்கு செய்வேன் பாருங்க, அவனுக்கு இப்படி கைத்தட்டல் கொடுத்துச்சு சொன்னாரு, என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா அப்படின்னு மனசுல நீங்க காயப்பட்டீங்கன்னா, அந்த காயத்தினால நீங்க செய்ய வந்ததை நிறுத்திட்டீங்கன்னா, இதுக்கு யார் உத்தரவாதம்? யார் உத்தரவாதம்? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சவுல மாதிரி இருந்துடாதீங்க. நல்லா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இங்க நிறைய பேருக்கு என்ன ஸ்பிரிட் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? யார் ஆவி? யார் ஆவி? நிறைய பேருக்கு சவுல் ஆவி தான் பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? காயப்படுத்தணும்னு நினைச்சு காயப்படுத்தாத இதையெல்லாம் தனக்குன்னு இழுத்து போட்டு என்ன பண்ணிடுறது? நீ அப்படி மனசுல வச்சுதான் சொன்ன, அப்படி எப்படி உன் வாயில வரும்? வராது இல்ல. பைபிளே சொல்லுது இல்ல, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அது எப்படி உனக்கு வந்துருச்சு? அது எப்படி அவங்க மேல மட்டும் அப்படி வந்துருச்சு? அது எப்படி? ஆனா உண்மையிலே அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காது. ஹலோ, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த மாதிரி நடந்திருக்காது. அம்மா, அது அம்மா மனைவி இந்த 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா வரும்போது அம்மா கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? நீங்க வச்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்க வச்சது டேஸ்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வாங்க. எப்பவுமே இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 1000 பேர் ஊர்ல உள்ளவங்க நல்லா சமைச்சாலும் அம்மா சமையல அவங்களால என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே இந்த அம்மா செஞ்சு கொடுத்து எங்க அம்மா மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கன்ற ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னதான் சுத்தி இருக்கவங்க செஞ்சாலும் எங்க அம்மா இதை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ மனைவி கூட நிற்கும் போது அம்மாவை பார்த்து, ஏமா இந்த சண்டே நீ வரும்போது மீன் குழம்பு செஞ்சுட்டு வாமா அப்படின்னு எதேர்ச்சியா ஒண்ணுமே மனசுல வைக்காம அம்மாவுடைய மீன் குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு டைம் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறத சில மனைவி இருக்கும்போது என்ன, அவங்க முன்னாடி அவங்கள்ட்ட நீ மீன் குழம்பு கேட்டேன்னா நான் உனக்கு வச்சு கொடுக்கலன்னு அர்த்தம். எங்கேயோ இது எப்படி பாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படிதானே கேக்குறீங்க? என் பிள்ளைகளை பற்றி தெரியாதா எனக்கு? நீ எப்படி கேட்கலாம்? அது அவன் அது மரியாதை கூட இருக்காது. அவன் என்ன நினைப்பான்? மாமியார் அவன் என்ன நினைப்பாங்க? அப்ப நான் வந்து உனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கல, நான் வச்சு கொடுக்க மீன் குழம்பு நல்லா இல்ல, உங்க அம்மா வச்சு கொடுக்கறது தான் உனக்கு நல்லா இருக்குது, நீ வந்து அவங்கள்ட்ட கேட்கற, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நீ அங்க போய் கொடுத்தன பண்ணிக்கோ, போ, நீ மீன் குழம்பு சாப்பிடு, டெய்லி சாப்பிடு, யாரு வேணான்னா. அதுக்கப்புறம் தூக்குன மூஞ்ச திருப்பி இறக்குறதுன்றதுக்கு படுற பாடு இது வந்து சொல்லுங்க. உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு பிளான் பண்ணி அவர் உங்க அம்மாவிட்ட திட்டம் போட்டா பேசினாரு, எதேர்ச்சியா அப்படியே அந்த சூழ்நிலைக்கு அப்படி வந்துருச்சு. ஆனா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய குணம் என்ன அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே தப்பா எடுக்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம்னா, அப்புறம் உடனே மனசுல யோசிக்கணும். ஏன் அவர் கேட்கிறாரு? ஒண்ணு அம்மாவுடைய டேஸ்ட், அதான் உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா சார்ந்த உங்க அப்பா உங்க குடும்பம் செஞ்சா மட்டும் அது. நீங்க இங்க இருந்து போன் பண்ணி சொல்லுங்க, மம்மி நீங்க வரும்போது மீன் ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு வா மம்மி அப்படின்னு. அது எங்க அம்மா மாதிரி எல்லாம் மீன் ஊறுகாய் யாரும் போட முடியாது, இத சொல்லுவாங்க. ஆனா இது பையன் சொன்னா இது எந்த ஊர்ல நியாயம்னே தெரியலமா. ஆனா நீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க பாருங்க, அதுல வந்து ஏதோ ஒரு 80% ஒரு 20% பேர் நல்லவங்க இருக்காங்க. அதுல இந்த அம்மா உங்க வீட்டுக்காரங்க வந்தா மட்டும் உங்களுக்கு காலும் வலிக்காது கையும் வலிக்காது, அழகா அவங்களுக்கு பிரியாணி இல்லை 3 நேரம் பிரியாணியா ஆக்கி போடுவீங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்தோ புருஷன் வீட்டுல இருந்தோ யாராவது வந்தா, ஆமா வாயாம இவனுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொட்டுறதுக்கு நான் என்ன மிஷினா இல்லை? அப்படி சிலர்லாம் பயங்கரமான வேற்றுமை பார்க்குறாங்க. அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வசதி. ஆனா இந்த ஆண்களெல்லாம் இதுல பாவங்க, உண்மையிலே அப்படிதான். நிறைய ஆண்கள் பாவம், ஒண்ணுமே சொல்ல தெரியாது. இந்த அம்மாட்ட வந்து கடையில் வாங்கி தரட்டுமாமா நான், சரிம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா தலைவலிக்குதுன்றாம்மா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரங்க வந்தா தலையும் வலிக்காது காதும் வலிக்காது. இது மனம் திரும்புங்க. இந்த மாதிரி பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க யாருக்கு பார்சியாலிட்டி பார்ப்பாங்க?
எங்க அம்மா கெட்டவா, எங்க அப்பா நல்லவர்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை எப்படி சொல்லணுமாமா? எங்க அம்மா பாக்கியவதி, எங்க அப்பா பாக்கியவான் அப்படின்னு சொல்லணுமாமா. ஆனா எங்க அப்பா மட்டும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யாரும் பாக்கியவதின்னு சொல்லணும். கேட்கல? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம். உங்க பிள்ளைங்க நினைவு தெரிஞ்சு வளர்ந்து அவங்க ஒரு அம்மா வானதுக்கு பிற்பாடு அப்பா நல்லவன்னு சொல்லுவாங்க, நல்லவர்னு சொல்லுவாங்களா, அம்மா நல்லவர்னு சொல்லுவாங்க? எந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க? சிலர் இருக்காங்க, அப்பாங்க ஊதாரிதான் இருக்காங்க. அப்பாங்க அப்பாவை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு, அப்பாவே பிடிக்கல, ஏன்னா அப்பா அவ்வளோ கொடுமையான மோசமானவராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்மை காரணமே இல்லாமல் தெரியாமல் நம்மளை காயப்படுத்துறதையெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு இழுத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் காயப்பட்டு உங்கள் தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. இந்த சவுல் செய்த தப்ப நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது. இப்போ பாடினவங்களை கூப்பிட்டு வாயை அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர்ஸை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க பாருங்களேன். இவங்கள்ட்ட எல்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தயவு செய்து பெருமையாக கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் பெருமையாக பேசி அடுத்தவன் திட்டெல்லாம் நான் வாங்க வேண்டியதாக இருக்கு, நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கு. எதுக்கு? நீங்க யார் முன்னாடியும் ஒசத்தி பேச வேண்டியது இல்லை. அதுவும் யாராவது தெரியாத ஒருத்தட்ட பேசினா கூட பரவாயில்ல. ஆனா இன்னொரு சர்ச்சு பாஸ்டர்ட்ட போய் அவரே பெருமையா பேசுறது எப்படி இருக்கும்? அது கஷ்டமா இருக்காது? ஆண்டவர் ஒருவேளை நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த யூடியூப்ல பப்ளிசிட்டியா இருக்காங்க, ஆயிரக்கணக்கான கிரௌடு வருது, அவங்க உழைச்சிருக்கலாம், முழங்கால நிக்கலாம், நிறைய ஜோம் பண்ணலாம், தியாகம் பெருசா இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் கிரௌடு கம்மியா இருக்கிற 5 பேர் 10 பேர் 50 பேர் வச்சிருக்கிறவங்கள நீங்க அவங்க ஊழியம் செய்யல, அவங்கள ஆண்டவர் நம்பல அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இவ்வளவுக்கு என்ன நம்புறாரு, அவங்களுக்கு அவ்வளவு நம்புறாரு. நான் 10,000 பேரை ஆயத்தப்படுத்தி ஒரு பாஸ்டர் ஆயத்தப்படுத்தாம இருக்கலாம், ஆனா அவங்க ஒரே ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி அந்த ஒரு நபர் 10,000 பேரை சந்திச்சிடலாம். அதனால அப்படி வச்சு எடை போட்டுறக்கூடாது யாருமே. அவங்க அதனால ஜோம் பண்ணல, அவங்க அதனால கெட்ட பாஸ்டர். நீங்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ வேதத்துல முதல் ரத்த சாட்சி யாரு? கேட்கல? ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் எத்தனை பேரை ஞானஸ்நானம் கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? இல்ல. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாரு? தெரியாது. எத்தனை பிரசங்கம் பண்ணாரு? தெரியாது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பண்ணினது ஒரே பிரசங்கம். ஆனா அந்த பிரசங்கத்துல யார் இருக்கா? சவுல் என்னும் வாலிபன். அப்போ அவர் கல்லெறிஞ்சு அந்த ஒரு பிரசங்கத்திலே கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அப்ப அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி சாட்சியா ஒருத்தனை வைக்கிறாங்க. யாரு? சவுல் என்கிற ஒரு மனுஷனை ஹெட்டா வச்சு அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி அங்க வச்சுட்டு அத்தனை பேரும் ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொல்றாங்க. ஸ்தேவான அற்புதம் செய்யல, அடையாளம் பண்ணல, சுவிசேஷம் நிறைய பேருக்கு அறிவிக்கல, சர்ச்சு கட்டல, ஞான ஸ்நானம் கொடுக்கல. ஆனா அவர் கொல்லப்படும் போது வானத்தை பார்க்கும்போது தேவதூதர்கள் அப்படியே எழும்பி நின்று அவரை வரவேற்றார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை ஸ்தாபித்தான், சுவிசேஷம் அறிவித்தான், அப்படி எக்கச்சக்கமான மினிஸ்ட்ரி. ஆனா இவங்க 2 பேர்ல யார் பெரியவர், யார் பெரிய ஊழியக்காரர்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்தேவான். அப்போஸ்தலனாகிய பவுல் குறைஞ்சவர் கிடையாது, அவர்கள் எல்லா அப்போஸ்தலரை பார்க்கலாம் அவர் முதன்மையானவர். ஆனா இந்த ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சி. அவனுடைய ரத்தம் சிந்தும் போது எழும்பி முளைச்ச முளைதான் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதாயம் பண்ணின அத்தனை லட்சம் பேருக்கும் ஹெட்டா இருந்தது யார் அப்படின்னா ஸ்தேவான் தான் இருந்திருக்கிறாரு. அப்போ பப்ளிசிட்டியா இருக்கிறவங்களோ, கிரௌடுக்கு முன்னாடி நிக்கிறவங்களோ, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களோ பெரிய ஆள் அல்ல. மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறவங்க பெரிய ஆளு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கணவன் பெருசா மனைவி பெருசா? 2 பேருமே பெருசுதான். கணவன் சம்பாதித்து கொடுக்கிறதுக்கு வேண்டும், அவர் கஷ்டப்பட்டார். அதே நேரத்தில் குடும்பத்தை கட்டி காத்தது மனைவி தான். அதனால ஒருத்தரை புகழ்த்தி ஒருத்தரை நம்ம தாழ்த்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை அறியாத்தனமா யாராவது ஒருத்தர் காயப்படுத்திருக்காங்களா? நினைச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தெரியாம அறியாம காயப்பட்டு. தயவு செய்து மன்னிங்க, தயவு செய்து மறந்துருங்க. உங்களையே நீங்க அழிச்சுக்காதீங்க, உங்க கேரக்டரை நீங்க மாத்திடாதீங்க, சவுல மாதிரி நீங்க மாறிடாதீங்க.
காரணமே இல்லாத ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு தாவீது என்ன காயப்படுத்தினான்னு நினைச்சு அவனை பழி வாங்குறதுலே அவருடைய நேரம் அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஆனா உண்மையிலே தாவீதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும்? கடைசியில கஷ்டப்பட்டது தாவீதா சவுலா? யாரு? ஒன்றும் இல்லாம போனது யாரு? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தர் காயப்படுத்தினத, அறிஞ்சோ அறியாமலையோ காயப்படுத்தினத உங்க மனசுக்குள்ள வச்சு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள வச்சு நீங்க வெதும்பி நீங்க துக்கப்பட்டு நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம உங்க தரிசனத்தை மறந்து கவலைப்பட்டு ஒடுங்கி போனீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நஷ்டம் உங்களுக்கு தான். இப்ப முடிவெடுங்க. பாதி பேருடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டா நிறைய பேருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு. ஏன் தெரியுமா? என்ன அவன் காயப்படுத்திட்டு இதை ஒன்னை பிடிச்சிட்டு எத்தனை நாள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிராவல் பண்றது? இல்லவே இல்லை. எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? என்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க பாஸ்டர், ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வடு ஆறாத வடு பாஸ்டர். ஏதோ பேசிட்டாங்கன்னா கூட நான் விட்டுருவோம் பாஸ்டர், ஏதோ சொல்லிட்டாங்கன்னா கூட சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம் பாஸ்டர். ஆனா எனக்கு ஒரு இருதயத்துக்குள்ள இருக்கிற காயத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லவே முடியாது பாஸ்டர். அவ்வளவு காயம். நான் எப்படி பாஸ்டர் மறக்க முடியும்? நான் எப்படி பாஸ்டர் பழையது மாதிரி பேச முடியும்? நான் எப்படி பாஸ்டர் சமாதானமா வாழ்றது? நான் எப்படி என்னுடைய வேலையை தொடர்றது? என்னால முடியல. அதுவும் ஒரு நாள் என்ன காயப்படுத்தினா கூட பரவாயில்ல, எனக்கு டெய்லி என்ன காயப்படுத்தி என்ன குத்தி இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் எங்க பாஸ்டர் போவேன்? நான் எங்க போய் நிப்பேன்? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட எழும்பிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னாடி யார் நிக்கிறான்னா ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி நிக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை கவனித்து பார், என்னை நோக்கி பார். என்ன படுத்தாத காயத்தை உன்னை படுத்திட்டாங்கன்னா சொல்லு. எனக்கு செய்யாததை உனக்கு செஞ்சிட்டாங்களா? எனக்கு பண்ணாததை உனக்கு பண்ணிட்டாங்களா? என்ன பேசாத வார்த்தை உன்னை பேசிட்டாங்களா? என்ன அடிக்காத அடி ஒன்னு அடிச்சிட்டாங்களா? காரி மூஞ்சி மேல துப்புறாங்களே, எப்படி இருக்கும்? அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்தும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இறங்கி வா அப்படின்ற. ஏன் அவரால் இறங்கி வர்றதுக்கு என்ன முடியாது? நமக்கு நம்மளை விட பெரியவங்க நம்மளை திட்டினா கூட நம்ம நிறைய பேர் தாழ்ந்து போயிடும். நம்மளை விட பணக்காரங்க, நம்மளை விட படிச்சவங்க, நம்மளை விட உயர்ந்தவங்க ஏதாவது சொன்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம். ஆனா ஒன்றும் இல்லாதவங்கள நம்மளை பார்த்து ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு நான் நிறைய பேரால விடவே முடியாது. ஏன்னா நீயே என்ன விட ஒன்றும் இல்லாம என் கையில இருந்து வாங்கி சாப்பிட்றோம், நீயே என்ன பார்த்து சொல்றியா, என்ன திமிரு உனக்கு அப்படின்னாலும் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் வந்து அவருக்கு ஈக்குவலா. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மன்னியுன்ற வார்த்தையை மட்டும்தான் சொன்னார். அதனால சிஸ்டர், எத்தனை நாள் தான் நீங்க காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க? பிரதர், எத்தனை நாள் தான் காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க? மறந்துருங்க. உங்களுக்கு அதிக காயம் இருக்கிறதா? நான் சொல்றேன், நீங்க அதிக பேருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாய் மாற போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன பிக்சர் ஒன்று பார்த்தேன். அந்த பிக்சர்ல வந்து ஒரு பக்கத்துல ஒரு அப்பாவுடைய முதுகு காமிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல ஒரு பிள்ளையினுடைய முதுகு காமிக்கிறாங்க. அந்த அப்பாவுடைய முதுகுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை கடங்காத ஏராளமான அம்புகள் வந்து அவங்க அப்பாவுடைய முதுகுல அப்படியே குத்தி ரத்தம் வலிக்கிறது மாதிரி ஒரு போட்டோ. இந்த பக்கத்துல மகனுடைய முதுகுல ஒரே ஒரு அம்பு குத்தி இருக்குது, அது ரத்தம் வலியுது. அவன் வந்து அந்த மகனுடைய அந்த பிக்சருக்கு மேல போட்டிருக்கு, என்னால இந்த வலி தாங்கவே முடியல அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இந்த அப்பா அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை பார்த்தேன். அப்ப நான் வந்து உடனே என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஏசப்பாவையும் என்னையும் தான் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த இடத்துல ஏசப்பா நிக்கிறாரு, அவருடைய முதுக பாக்குறேன். அவருடைய முதுகு உழுகிறவன் நிலம் போல ஆயிச்சாமா. உழுகிறவனுடைய நிலத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? உழுகிற இடத்தை பாத்துருக்கீங்களா? அந்த அவன் மிதிச்சிருக்கிற இடத்துல பின்னாடி இருக்கும் பாருங்களேன், அந்த கட்டம் வந்து ஷார்ப்பா இப்படி இருக்கும். அதை அழுத்தி உழும்போது பாத்தீங்கன்னா கோடு மாதிரி போகும் பாருங்க, ஸ்ட்ரைட்டா உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி தள்ளி. அப்ப என் ஏசப்பாவனுடைய முதுகு வந்து அவங்க அடிச்ச அடியில அந்த சதை அப்படியே கிழிஞ்சு அப்படியே வரி வரியா உழுகிறவனுடைய நிலம் போல.
உழுகிறவனுடைய நிலம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேப்பா இருந்திருக்குதா? ஒரு இடம் கூட ஷேப்பா நம்ம பார்க்க முடியாது. எல்லா இடமும் அப்படியே கொச கொச கொசன்னு இருக்கும். அவ்வளவு வலிகளையும் ஆண்டவர் நமக்காக தாங்கினார். நம்ம தான் அவர் அப்படி பண்ணணும். அவ்வளவு காயப்படுத்தினாங்க. ஆனா நீங்களும் நானும் பட்டிருக்கிற காயம் ஒரு சின்ன அம்பு மட்டும்தான் உங்க முதுகுல இப்ப குத்திருச்சு. அதுக்கும் உயர்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதற்கும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க தெரியுமா? என் காயம் ரொம்ப பெருசு, என் வலி ரொம்ப பெருசு, எனக்கு நிறைய ரத்தம் வருது, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு உங்க கேரக்டரை நீங்க மாத்திட்டீங்க. நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி அவன்கிட்ட ஒப்புரவாவேன், நான் எப்படி என் வேலையை தொடருவேன், இவ்வளவு என்ன காயப்படுத்திட்டாங்க. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னை யார் காயப்படுத்தினாலும் என் கேரக்டர் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா சேஞ்ச் ஆகவே ஆகும். பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆண்டவரே, முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை உங்க மேல வரட்டும், அந்த இரக்கம் உங்க மேல வரட்டும். ஹalleluya, நன்றி. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, என்னை கைவிடவே. என் காயங்களை சுமக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையா, கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, என்னை கைவிடவே மாட்டா, என்னை கைவிடவே மாட்டா. என்னை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. என் காயங்களை எல்லாம் அவரே சுமந்து கொண்டு எனக்காக இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தேவன். என்னை விட பல காயங்களை பெற்ற நேசர் அவர். நன்றி அப்பா. கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துடணும். என் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை எனக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதிலே மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துறத நீங்க கையாளுறதுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர. ஆமென். அந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, யார் என்ன காயப்படுத்தினாலும் என் கேரக்டரை, என் தரிசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். அவங்க காயப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு நினைங்க, உங்களை காயப்படுத்துற ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்னவா மாறும் தெரியுமா? அது நன்மையா, அது பலனா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பலனா இருக்கும். அது அதுதான் உங்களை உருவாக்கும், அதான் உங்களை அழகா மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சூப்பரா உங்களை கொண்டு போகும். அதனால என்ன யாருமே காயப்படுத்த வேண்டாம் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். யோசேப்பை எப்படி காயப்படுத்தினாங்க. ஒரு வாலிப பையன் அவ்வளவு பெரிய பாவத்தை ஜெயிச்சு வந்து நிக்கிறான். தட்டி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுறது எவ்வளவு பெரிய காயம். செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுவது எவ்வளவு பெரிய காயம்.
ஆனா அந்த காயப்பட்டோன்றதற்காக அவனுடைய கேரக்டர் அவன் என்ன பண்ணல, மாத்திக்கவே இல்லைல்ல. அப்ப நீங்க மட்டும் எப்படி மாத்தலாம்? ஆனா யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. யாருக்கு என்ன தெரியல, நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க நிறைய மாறினது எதுல மாறினீங்க தெரியுமா? நீங்க இவ்வளவு ஹார்ட் ஆனவங்களா? நீங்க இவ்வளவு ஹார்ட் ஆனவங்க கிடையாது. நீங்க இவ்வளவு முரட்ட ஆட்கள் கிடையாது. ஆனா நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமாய் மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை நிறைய பேர் என்ன படுத்தினது, நான் காயப்படுத்தினேன். இல்லவே இல்லை. இல்ல எளிமைன்னு இருக்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆதியாகமம், இந்த ஒரு வசனத்தை கூட கவனிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு எப்படி இருந்துச்சாமா? விஷனமா இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது, அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாக்கினவர்களை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அப்போ ஆண்டவரே ஜனங்கள் என்ன படுத்துறாங்களாமா? மனஸ்தாபம்னா காயப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அவருடைய உணர்வுகளை மதிக்கவே இல்லை. நம்ம கூட நிறைய நேரத்தில் கர்த்தரை காயப்படுத்தும். ஆனா நம்ம ஆண்டவரை எத்தனையோ டைம் நம்ம காயப்படுத்தினதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? நமக்கு செய்யாததை செஞ்சாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலன் தாருமான், எனக்கு ஒரு பலன் தாருமான். யாராவது ஒருத்தர் என்னை காயப்படுத்துறதுனால என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகவே கூடாது. பரவாயில்ல. இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் ஒப்புரவாகாம இருப்பீங்களா? ஹலோ, உடைய கணவனாரோட நீங்க ஒப்புரவாகலையா? உங்க மனைவியோட ஒப்புரவாகலையா? உங்க பிள்ளைகளோட ஒப்புரவாகலையா? தயவு செய்து, அவங்க படுத்தின காயம் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுனால என்னால மன்னிக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஒப்புரவாகவே முடியலன்னு சொன்னா தயவு செய்து இன்னைக்கே போய் ஒப்புரவாங்க. ஏன்னா உங்களை விட பெரிய காயம் படைச்ச தெய்வமே நீங்க செஞ்ச அத்தனையும் பொறுத்துக்கிட்டு உங்களையும் என்னையும் மன்னிக்கும் போது இது என்ன பெரிய ஏமாற்றம். நம்ம பாவம் எப்படி இருக்கு தெரியுமா? மலையை போல பெருசா இருக்கு. அத அவர் மன்னிச்சாரு. அவங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன குட்டை மாதிரி, ஒரு சின்ன குன்று மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ பெரியதை நமக்காக மன்னிச்சாரு. நம்ம அவ்வளவு சின்னதை மன்னிக்க மாட்டோமா? சொல்லுங்க, மன்னிக்க மாட்டோமா? பரவாயில்ல, அவங்களா காயப்படுத்தல, ஆண்டவர் அனுமதிச்சதுனால மட்டும்தான் காயப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அதனால நான் என் கணவனாரோட பழையது மாதிரி பேசல, என் மனைவியோட பழையது மாதிரிலாம் நான் பேசுறது இல்லை பாஸ்டர். என்னை ரொம்ப காயப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால நான் ஒரு லிமிடேஷனை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், தயவு செய்து, மனைவின்னா சில நேரத்தில் காயப்படுத்த தான் செய்வாங்க, கணவனாருன்னா சில நேரத்தில் காயப்படுத்த தான் செய்வாங்க. நம்ம நேசிக்கிறோம்ல, நம்ம நம்புறோம்ல, கண்டிப்பா நம்மளை காயப்படுத்த தான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் ரொம்ப பெருசாக்கி பூதாகரம் பண்ணி மன்னிக்காம கசப்பை வச்சுட்டு நான் பழையது மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்பும் உங்க மனசும் உங்க தரிசனம் தான் கெட்டு போகுமே தவிர வேற அதுல ஒரு யூஸுமே கிடையாது. எனக்கு ரொம்ப தேவை என்னன்னா, என் காயங்களை எல்லாம் நான் மறக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சிலர் இப்படிதான் அப்படின்னு கத்துக்கலாம், சிலர் இப்படிதான் அப்படின்னு ஆண்டவர் கத்துக்க வைப்பார். அது நல்லது, பாடம். ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தர் படுத்துக்கிற காயத்தினால என்னுடைய கேரக்டரோ என்னுடைய தரிசனமோ சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உங்க கேரக்டர் என்ன சிஸ்டர்? உங்க கேரக்டர் என்ன பிரதர்? நீங்க எப்பவும் வெகுளி மாதிரி நல்லா நடப்பீங்களா? நீ அப்படியே நடந்து. என்னுடைய மூத்த மகன் வந்து கடந்த சமீபத்தில் ஒரு நாள் வந்து சொன்னான், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், என்னையே போய் செய்யாததுக்கெல்லாம் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்லி. உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காத, மன்னிச்சுக்கோ, நமக்கு 5 விரல் இருக்குது, 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. பட் 5 பேர் நம்ம கூட படிக்கிறாங்கன்னா 5 பேரும் 5 விதமாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியாக அவங்களுடைய பின்னணி வந்து இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க.
பட் நம்ம அப்படிப்பட்டவங்க கிடையாது, மன்னிச்சிரு, ஆண்டவர் கூட இருப்பாரு. ஆனால் அடுத்த உடனே வார்த்தை சொன்னா, இல்லை நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இதே மாதிரி பண்ணுனா உடனே அவங்க அம்மா அப்பா வந்து அவன் போட்டு கொடுத்தானா நீயும் போய் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நம்ம அப்படி ஏதோ போட்டு கொடுத்தா தானே அவன் திரும்பி நமக்கு செய்ய மாட்டான் அப்படின்னு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, எப்பா அது அவங்க, இது நம்ம, அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட அவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியல, அவங்க கிறிஸ்டின் தான் அப்படின்னா. இதே வார்த்தை அவங்ககிட்ட ஆண்டவர் இருக்காரா இல்லையானே தெரியணும். இல்லை அவங்களும் கிறிஸ்டின் தான் டேடி. உடனே நான் சொன்னேன், கிறிஸ்டினா இருக்கிறதுனால எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா? அவங்க கிறிஸ்டியன், நீ ஆண்டவருடைய பிள்ளை, இதுல முடிவெடுத்துக்கோ. நீ ஆண்டவருடைய பிள்ளையா கிறிஸ்டினா? நீ கிறிஸ்டினா இருந்தா அடிச்சுக்கலாம், போய் சொல்லிக்கலாம். ஆனா நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா அதை பண்ண முடியாது. இல்லை நம்ம சகிச்சு போறதுனால அவன் தலை மேலே ஏறிடுவான்ல, அவன் நாளைக்கு இது பண்ணிட்டானா, அதுவும் கர்த்தர் அனுமதிச்சா தானே நடக்கும். நீ ஏன் அதை குறித்து பயப்படுற? விட்டுரு, அப்படிதான் இருப்பாங்க, சகிச்சுக்கோ அப்படின்னு. சரி ஓகே, என்னமோ சொல்றீங்க அப்படின்ட்டு போனான் அவன். அதான் பிள்ளையினுடைய மனதில் மதியினம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு. சில நேரத்தில் நமக்கு அப்படி முடியாத ஆண்டவருடைய பிள்ளைகளை, கஷ்டம்தான். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்காக வந்து என் கேரக்டரை நான் மாற்ற வேண்டிய அவசியம். நீ மாறாதப்பா, நீ மாறாத. உன் கூட படித்தவங்க மாறட்டும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாறட்டும், ஆனால் நீ மாற வேண்டாம் இல்லப்பா. நீங்கள் ஏன் சிஸ்டர் மாறணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள மாதிரி சில கணவன் மனைவி சண்டை நடக்கும்போது ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என் மாமியார் இப்படி தான் பண்ணா, நான் வச்சேன் பாரு ஒரு கொடுக்கு, நான் பண்ணுனேன் பாரு ஒன்று, நான் செஞ்சேன் பாரு ஒன்று, அதுக்கப்புறம் வாயே திறக்கலையே, அன்னைக்கு அமைதியானவதான், நீ போய் ஃபாலோ பண்ணு சொல்றாங்களா அப்படி? ஆனா நான் சொல்றேன், அவங்க சொல்றத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. அவங்க கூட இருக்கிற பிசாசு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான், ஆனா உங்க கூட இருக்கிற கர்த்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. கேட்கல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? அவங்க கூட இருக்கிற பிசாசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு. இப்ப என்ன வேணும்? உங்களுக்கும் பிசாசு சப்போர்ட் பண்ண பரவாயில்ல அப்படின்னா வச்சுக்கோங்க. அதனால இன்னொருத்தருடைய ஆலோசனையை நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு சரியா இருக்கலாம், நமக்கு அது சரியா இருக்காது. ஸோ ஒரு முயற்சி எடுங்க. இன்னைக்கு ஆவியானவர்களோட பேசுறார். என்ன கையாள தெரியணும் அப்படின்னு சொன்னா, என்னை காயப்படுத்துறவர்களை எனக்கு கையாளுவதற்கு எனக்கு கற்று. ஒரு வசனத்தை கூட வாசிக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறேன். ரொம்ப முடியாதவங்க உட்காந்துங்க, தப்பு இல்லை. நான் ஒரு வசனம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஆனால் 6வது வசனத்திலிருந்து, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்ததினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹலோ, இங்க ஒரு அம்மா, அவங்கள ஒருத்தங்க காயப்படுத்துறாங்க. யாரு? இங்க ஒரு புருஷனுக்கு 2 மனைவி, ஒருத்தங்க அன்னாள், ஒருத்தங்க பெண்ணினாள். 2 மனைவின்றதே நம்மளால என்ன பண்ண முடியாது. கேட்கல சொல்லுங்க வாயை திறந்து. நம்ம இன்னைக்குள்ள உலகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலகம் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஜெபம் பண்ணணும் நிறைய. நம்ம 2 மனைவி. இப்போ ஒருத்தருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனா இவங்க ரொம்ப பக்தியா இருக்கிறதுனால என்னமோ தெரியல, பெண்ணினால விட அன்னாள் மேல அந்த கணவனாருக்கு ரொம்ப பாசம். அவன் வந்து எல்லார காட்டிலும் சாப்பாடை இந்த அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அவரே சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லாததுக்கு நீ ஏன் கவலைப்படுற, 10 குழந்தைங்களை விட நான் உனக்கு. ஆனா இந்த இவங்களை நேசிக்கிறதுனால பெண்ணினாளுக்கு என்ன ஒரு 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 புத்தி அப்படின்னா, வருஷந்தோறும் வெளியே சந்தோஷமா போகும்போது இந்த அம்மாவை இப்படி காயப்படுத்துறதே இந்த அம்மாவுக்கு. சில பெண்ணினாளுடைய ஆவி இருக்கும். அந்த ஆவி பேர் என்ன ஆவி? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பெண்ணினால் ஆவி. இந்த ஆவி பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
நம்மளை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுவும் எப்ப காயப்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டாங்கன்னா உடனே ஒரு காயப்படுத்துவாங்க, உடனே அடுத்த நிமிஷம் ஒரு காயப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஆவி. இங்க பெண்ணாளுடைய ஆவி இருக்கான்னு தெரியல அப்படின்னா மனம் திரும்புங்க. ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா நல்லதே கண்ணுக்கு தெரியாது, குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஓயாம நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறது, அப்படி இப்படி, இதெல்லாம் பெண்ணினாளோட. ஸோ வருஷந்தோறும் இந்த பெண்ணினாள் இப்படி மனசை கஷ்டப்படுத்தின உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? நம்மள மாதிரி அம்மா. இந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன வேலை? காயப்படுத்துறது தான் அந்த அம்மாவுக்கு வேலை. இந்த அம்மாவுக்கு ஒன்று உட்காந்து, அதுவும் எப்படியாமா அத்தனை பேர் நல்ல சிக்கன் லெக் பீஸை வச்சு கடிச்சு குமுறிட்டு இருக்கும்போது இந்த அம்மா உண்மையிலே அந்த அம்மா நம்ம சவுத் அம்மாவா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியன் அம்மாவா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்க எதுல தான் கை வைப்பீங்க? சோத்துல தான் கை வைப்பீங்க. நீங்க ஏற்கனவே நீங்க ஒன்றும் தின்ன மாட்டீங்க, சாப்பிடாத ஆட்கள், உடம்பு தான் புஷ்மணி புஷ்மான மாதிரி இருக்குமே தவிர சோறு இறங்காது, தின்றதை இவ்வளோண்டு தான் சாப்பிடுவீங்க. அதுவும் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா முதல்ல இந்த வர காப்பி குடிச்சே வாழும் பாருங்க சில ஆத்மா. அதுவும் பால் காப்பி கூட குடிக்காது. என்ன காப்பி? நிறைய வர காப்பி குடிச்சே காலத்தை ஓட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் கணவரை திட்டி விட்டாரு, இவங்க திட்டி விட்டாங்க. இன்னும் சில பேருங்க தண்ணி குடிச்சே காலத்தை ஓட்டிடுவாங்க. 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிடல. எப்படி தான் உங்க குடல் இருக்கோ தெரில. இவங்களுக்கு உடனே துக்கப்படுத்தின உடனே, அவங்க மனசை கஷ்டப்படுத்த உடனே சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒன்று அழுக. நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் எதுக்கு இப்படி பிறந்தேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமே கத்த தரல. அப்போ கடைசியில் அவங்க இப்படியே வருஷம் இவங்களை காயப்படுத்துறது இவங்களுக்கு வேலையாகி போச்சு. இவங்களுக்கு சாப்பிடாம அழுதுட்டு இருந்து வேலையாகி போச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தாடி வச்சது மாதிரி ஒரு ஃபாதர் மாதிரி ஒருத்தர் ஒரு தூதனை மாதிரி ஒருத்தர் ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் அழுதுட்டு இருக்க, ஒன்று அவ ரொம்ப காயப்படுத்துறாளா, ஓடு சர்ச்சுக்கு ஓடு அப்படின்னு ஒரு தூதனை மாதிரி ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன். உடனே புத்தி தெளிஞ்சு எங்க ஓடுறாங்க? அவங்க காயப்படுத்தின உடனே இந்த வருஷம் நான் அழமாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா சர்ச்சுக்கு ஓடி போய் அப்படியே விழுந்து, அப்படியே வாயில பேச முடியாது, கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் ஊத்துது. தன்னுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சு ஆண்டவரிடத்துல அப்படியே ஊற்றும் போது அங்க பாஸ்டரா இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லணும்? அவர் எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு? காயத்தை ஆற்றுறதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய வேலையே அதான். ஆனா என்னமோ தெரியல, இந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தலாம்னு தோணுது. சிலருக்கு அவங்க ஊர் முழுக்க காயத்தை கட்டினாலும் நம்மளை பார்த்த உடனே அவங்க காயப்படுத்ததே வேலையா இருக்கும். அது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். என்ன பண்றது? என்னமோ நம்மளை பார்த்தா தான் திருடலான்னு தோணும் போல, நம்மளை பார்த்தாலே அந்த மாதிரி. அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாளே நீ உன் குடிய விட மாட்டியா? எத்தனை நாள் தான் தண்ணி அடிச்சுட்டு போய் உட்காந்துருப்ப? ஏன் ஃபங்க்ஷனுக்கு வந்தா கொஞ்சம் குடிக்க வேண்டியதானே? இப்படி நிலத்தடுமாறுற அளவுக்கு குடிக்க தேவையா? திராட்சரசத்தை கொஞ்சமா எடுத்துக்க வேண்டியதானே? ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனையோ குடிப்பியா அப்படின்னு அவரும் திட்டுறாரு. ஆனா இந்த அண்ணாள் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனி பெனியினால் காயப்படுத்தினாலும், காயத்தை கட்ட வேண்டிய மனுஷனே என்னை காயப்படுத்தினாலும் இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் காயப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தை அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மிகவும் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவே இல்லை. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்னா உடைச்சு ஊத்திட்டேன். அன்னைக்குதான் லாஸ்ட் டே. சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.